தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 22% உயர்த்துவது குறித்து மத்திய அரசு அமைத்த குழு நாளை ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நெற்பயிர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக கொள்முதல் நிலையங்களுக்கு வரக்கூடிய நெல்லில் ஈரப்பதம் அதிகரித்திருக்கின்றது. வழக்கமாக நெல்லினுடைய ஈரப்பதத்தை பொறுத்தவரை 17% இருக்க வேண்டும் என்பது மத்திய அரசினுடைய முடிவாக இருக்கின்றது. அதன்படி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யக்கூடிய நெல்லை மத்திய உணவு கழகத்திற்கு தமிழக அரசு வழங்கும். அந்த அடிப்படையில் மத்திய அரசு ஈரப்பதம் தொடர்பாக நிர்ணயிக்கக்கூடிய அந்த விதிகளை பின்பற்றி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் தான் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய நெல்லில் எந்த தாமதமும் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக முதலமைச்சர் ஏற்கனவே மத்திய அரசை வலியுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் மத்திய குழுவினர் நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்திலே ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றார்கள். நெல்லினுடைய ஈரப்பதத்தை 22% உயர்த்தி அதன் மூலமாக கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தி இருக்கக்கூடிய அந்த வழிமுறையை பின்பற்றி 22% நெல்லின் ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாமா என்பதற்கான முடிவினை எடுப்பதற்காக மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்கின்றார்கள். நாளைய தினம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டத்திலும், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஆய்வு செய்யக்கூடிய மத்திய குழுவினர் 3 குழுக்களாக பிரிந்து மேலும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். மத்திய குழுவினர் வருகிறது ஆய்வு செய்த பிறகு அந்த முடிவுகளின் அடிப்படையில் நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொள்முதல் செய்வதற்கான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.